ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டெஹாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், டேடி வித் ஸ்வீட்டி. ஸோ இதில் டே வந்து உங்களுக்கு ஸ்டெப் டேட். ஸோ பேலன்ஸில் உள்ளே போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கெஃபேவை கண்டுபிடிச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. ஐயோ, இந்த கெஃபே எங்கே இருக்குன்னே தெரியல, இவளுங்க ஏன் தான் இந்த பிளேஸை சூஸ் பண்ணாங்கன்னே தெரியல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு, ஏய் எங்கடே இருக்குது இந்த கெஃபே, நானும் அங்கே எங்கேன்னு தேடியா சுத்தமாக முடியல என்னால், எங்கே இருக்குன்னு சொல்லு. வயன், உனக்கு தான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன்ல, டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் பாரு, நான் ஈஸியாக அதை வச்சு செக் பண்ணிவிட்டு வரலாம்லடி. இல்லைன்னா அங்கே யாராவது இருந்தால் அவங்ககிட்டயாவது கேளு. நீங்கள் வந்ததாக கூட்டிகிட்டு போனால் என்ன வண்டி உங்களுக்கு, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க. நாங்கள் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோம்டி, இப்போது வரணுன்னா கஷ்டம், ப்ளீஸ் வயன். சரி வைங்க, நானே வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணதும் இன்னொரு கால் வருது. இவ வேறையா அப்படின்னு அட்டென்ட் பண்ணுறீங்க. ஹலோ ஸ்வீட்டி, எங்கே இருக்கா? நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் வந்திருக்கேன். அதான் எங்கே? இங்கே ஒரு கெஃபேக்கு பேர் இல்லையா? இருக்குது, ஆனால் எனக்கு தான் தெரியல. இப்போ என்ன உனக்கு நோண்டி கொஷின் கேட்டுகிட்டே இருக்கா? இப்போ எதுக்கு ஸ்வீட்டி கோவப்படுற நீ? நீ எங்கே இருக்குன்னு கேட்டது ஒரு தப்பா? ஆமாம், தப்பு தான், எனக்கு வர தெரியும் வீட்டுக்கு, நீ ஃபோன் வை அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிடுறீங்க. ஸோ கால் பண்ணது உங்கள் ஸ்டெப் மாம். ஸோ உங்கள் மாம் வந்து இறந்துட்டுருப்பாங்க. உங்கள் டேட் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பார், இப்போ அவருமே இல்லை. தென் இப்போது உங்கள் ஸ்டெப் மாம் தான் உங்களை டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. பட் உங்களுக்கு அவ்வளோவா அவங்கள பிடிக்காது, அப்பப்போ இந்த மாதிரி கோவமாக தான் பேசுவீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கெஃபே எங்கே இருக்குன்னு செக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அங்கே ஒரு லேடிக்கிட்டே நீங்கள் போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? ஆண்டி, இந்த கெஃபே எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அப்படியா, இரு அப்படின்னு பார்த்துட்டு, இது இங்கே தான் அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள ஒரு செட் ஆஃப் பாய்ஸ், எங்கே பார்த்தியா, என்ன அட்ரஸ் தெரியல, நான் என்ன சொல்லட்டா அப்படின்னு மிடில் வந்து பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகே ஆண்டி, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிடுறீங்க. அப்படியே அந்த பசங்க பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. இன்னுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பேபி, என்ன இந்த பக்கம், என்கிட்ட வேணால் காட்டு, நான் வேணால் சொல்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஷோ, இவங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் வந்து கூட்டிகிட்டு போங்கடின்னு, எப்படி பண்ணுறாளுங்க பாரு. இப்போ நான் தான் மாட்டிக்கிறேன், யாருன்னே தெரியல இவனுங்க. இன்னுமே பின்னாடி பேபின்னு கத்திட்டே வரானுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ வேறு கெஃபேலேருந்து 2 பர்சன் வெளியில் வராங்க. ஸோ நீங்கள் ஓடி போய் அங்கே இருக்க ஒரு பர்சன் ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, ஹே பேபி, நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டுருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ ஆர் யூ? பேபி, நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகலாம்? எனக்கு பீச் போகலான்னு இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ ஆர் யூ? ஹே கேர்ள், யார் நீ அப்படின்னு அந்த பர்சன் கேட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு செம பயம். அப்படியே பின்னாடி அந்த பசங்க வராங்களான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே வரீங்க. அப்போ அந்த பர்சன் வந்துட்டு, யார் நீ, இதுக்கு என் கை பிடிச்சிக்கிட்டே வர, தொடன்னு பேசினே இருக்கா பேபி. ஸோ அப்படியே பின்னாடி அந்த பசங்க வராங்களான்னு பார்த்துட்டு இவனுக்கு சீக்ஸ்லேயே ஒரு கிஸ் கொடுக்கலான்னு வரீங்க. டக்குன்னு அந்த பையன் திரும்பிடுறானா, நீங்கள் டப்புன்னு லிப்லேயே கிஸ் பண்ணிடுறீங்க. ஐயோ போச்சு. என்னடி பண்ணுற நீ, என்ன வேணும் உனக்கு? ஸோ அப்படியே கேட்டதும் நீங்கள் பட்டுன்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு அந்த பசங்க வராங்களான்னு பார்க்குறீங்க. ஸோ யாரும் வராததால் நீங்கள், ஐம் சாரி, நான் ஏதோ தெரியாமல். என்ன தெரியாமல்? You just kissed me, right? I'm sorry, நான் ஏதோ தெரியாமல் தான் பண்ணேன், வேணும்னே இல்லை அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே ரோடை க்ராஸ் பண்ணிடுறீங்க. அங்கே அந்த பர்சன், நில்றி, நின்றுட்டு பேசு, உங்ககிட்ட தானே பேசுகிறேன். ஐம் சாரி, ஏதோ தெரியாமல் பண்ண மாதிரி இல்லையே, தெரிஞ்சு பண்ண மாதிரி இருக்கே. இல்லை, தெரியாமல் தான். அப்படியே நீங்கள் ரோடே க்ராஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் போயிட்டீங்க. இனிமேல் அந்த பர்சன் அங்கே நின்றுட்டு, இல்லை என்ன பண்ணு நீ பாட்டுக்கு வந்த, கை பிடிச்ச, அண்ட் யூ ஜஸ்ட் கிஸ் மீ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அப்போ நீங்கள் அகைன் ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து, அது ஏதோ தெரியாமல் அந்த பசங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க, அதான் பயத்தில் ஏதோ உங்களை பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. ஓகே, ஸோ யூ கிஸ் மீ ரைட்? அது ஏதோ தெரியாமல் பை ஃபால்ட் நடந்துருச்சு.
பை த பை ஐம் வயன் அப்படின்னு சொல்ல வரீங்க. உடனே வந்துட்டு ஓ சாரி ஐ ஹாவ் அ கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்டா? ஓகே. உடனே உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒய் ஏ ஸ்வீட்டி வந்துட்டியா? எத்தனை வாட்டி சொல்லியிருக்க ஸ்வீட்டின்னு கூப்பிடாதானே. சரி சரி கூல் டவுன் வயன்னு கூப்பிட்றேன். என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னால தான் நான் இப்படி மாட்டிட்டு சாப்பிட்றேன். நான் என்னடி பண்ணேன்? முன்னாடி வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருந்தா என்ன இருந்திருக்கும் உனக்கு? அதான் இப்போ வந்துட்டல வா. ஸோ நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க, அவர் உங்களே பார்க்குறாரு. ஸோ வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறீங்க. உடனே அவர் கால் வருது. 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கு போயிடுறாரு. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏய் வாடி, அங்கே ஆல்ரெடி அவனுங்களாம் கற்றுக்கிட்டே இருக்காங்க வாடி. இருடி அவர் பேரை மட்டும் கேட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம போகலாம் வா அப்படின்னு எங்களை கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ நீங்களுமே போயிடுறீங்க. ஸோ இங்கே அப்படியே கெஃபேல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜோன் அவுட்லேயே இருக்கீங்க. ஹே வயன் என்னடி இவ அப்படியே உட்காந்துட்ருக்கா ஸ்டாச்சு மாதிரி. ஏய் இருடி இப்போ நான் கூப்பிட்றேன் பாரு. ஹே ஸ்வீட்டி என்னடி அப்படின்னு அவங்கள தட்டுறாங்க. டக்கு நீங்கள் என்ன கூப்பிட்ட? ஸ்வீட்டினா? இத்தனை வாட்டி சொல்லியிருக்க ஸ்வீட்டின்னு கூப்பிடாதீங்கன்னு. ஏய் பின்ன நீ அப்படியே கண்டுக்காமல் ஸ்டாச்சு மாதிரியே இருந்த, அதுதான் ஸ்வீட்டின்னு கூப்பிட்டேன். அதை விடு. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? இப்படி உட்காந்துட்ருக்கா? அதுவா, காலையில் வரும்பொழுது ஒரு சில பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி அவர் நினைப்பாகவே இருக்குடி. எது அவரை நினைப்பாகவே இருக்கா? என்னடி வாயின் பேசுகிற? அது வாயின் யார்? நான் வரும்போது ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவரா? அவரே தான். பார்க்குறதுக்கு உன்னை விட பெரியவர் மாதிரி இருந்துச்சேடி. அட்டிங்க மூடு. அவ்வளோ ஒன்றும் பெரியவர்லாம் கிடையாது. என்ன ஒரு 30+ இருக்கும்ல. இருக்கலாம். ஆனால் உனக்கு என்ன மேடம், உனக்கு 20 தான் ஆகுது. ஹே ஏஜ் டசன்ட் மேட்டர் டி. அப்புறம் வேறு என்ன மேட்டர் தான் மேட்ரா? ஷுப் எப்படியாவது அவரை இன்னொரு வாட்டி பார்த்தே ஆகணும்டி. பார்த்தா என்ன பண்ணுவேன்? பார்த்தா உடனே ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். ஏய் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க போதுடி. கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாடி நான் பேசும்போது சொன்னார். பட் இருந்தாலும் நான் சொல்லிவிடுவேன் அவர்கிட்ட, எனக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குன்னு. என்னவோ போ, உன் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். ஹே அவள் ஒன்றும் அம்மா கிடையாது. சரி உன் ஸ்டெப் மாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவள் ஜஸ்ட் மெர்லின் மட்டும்தான். அதை தாண்டி அம்மா ஸ்டெப் மாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தென் அப்படியே ஒரு 1 வீக் கழித்து மெர்லின் உங்கள் ஸ்டெப் மாம் வந்தவங்ககிட்ட பேசுகிறாங்க. ஸ்வீட்டி இன்றைக்கி என் கூட கொஞ்சம் வெளில வர முடியுமா? எங்கே? ஒரு விஷயமா வெளியில் போகிறேன், வரியா? முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் உங்கள் கூட வரணும்? என்ன ஸ்வீட்டி நீ இப்படி பேசுகிற? உன்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது? அதான் நீங்கள் ஒன்று என் மேலே அக்கறைப்பட வேண்டாம். தேவையில்லாததெல்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே ஸ்வீட்டி ஓகே நான் போயிடுறேன் அப்படின்னு அவள் போயிடுறா. ஸோ மெர்லின் வந்து ஒரு 9 இயர்ஸ் தான் உங்களை விட டிஃப்ரெண்ட், பெரிய பொண்ணு. தென் அப்படியே ஈவினிங் போல் நீங்கள் உங்கள் பெட்ரூமில் சாங்ஸ் கேட்டுகிட்டே வைப் பண்ணிகிட்ருக்கீங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு. அப்போ டோர் யாரும் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் இது? யார்? ஸ்வீட்டி நான் தான். என்ன வேணும் உனக்கு? ஸ்வீட்டி ஒரு நிமிஷம் வெளியில் வாயேன். ஏன் நான் ஏன் வரணும்? இப்போ என்னால் வர முடியாது. ஸ்வீட்டி முக்கியமான விஷயம் பேசணும், நீ வெளியில் வா. என்ன தான் பிரச்சனை இவளுக்கு அப்படின்னு நீங்கள் டோரை அப்படியே ஸ்பீடாக ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன வேணும் உனக்கு? சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ஸ்வீட்டி? சாரி. என்ன இப்போது? நீ வெளியில் வாயேன். என்ன வெளியில் தானே வந்திருக்க? அதில் கீழே வா, கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். சரியாக போச்சு. என்ன அகைன் மீட்டிங்கா? மீட்டிங் கூட வச்சுக்கலாமே. சரி வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு கீழே போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காங்க. ஸ்வீட்டி இவர் எங்கே என்ன பண்ணுறாரு? ஸ்வீட்டி திஸ் இஸ் மிஸ்டர் கிம். என்ன இவர் பேர் கிம்மா? அப்போது அந்த பர்சன் உங்கள் ஃப்ரெண்டில் வந்து நின்றுட்டு கிம் டேயோங் அப்படின்னு சொல்கிறாரு.
என்ன? ஐயோ பையன், நீ கொடுத்து வச்சவ. இவரை தான் தேடிக்கிட்டு இருந்தோம், இவரே நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிறாரே அப்படின்னு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. இவர் உனக்கு யார்? ஸ்வீட்டி, நானும் இவரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இவர் உன்னோட ஸ்டெப் டேட். என்ன? ஸ்டெப் டேடா? மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம். என்னாச்சு ஸ்வீட்டி? என்ன ஆச்சா? டேட் செத்து 1 இயர் கூட இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை, அதுக்குள்ளே இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்ட. என்ன நினச்சிட்ருக்க நீ? ஸ்வீட்டி, நான் இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் பண்ணுறேன். வாட் த ஃபக்? என்னோட நல்லதுக்கு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. இதில் எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது? எதுக்கிட்ட இப்படி பண்ண? உன்னை நம்பி எப்போ உன்கிட்ட விட்டுட்டு போயிட்டார், எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு அவளோட ஷோல்டரை பிடிச்சி அப்படியே டைட்டாக அமுக்குறீங்க. உடனேட்டே இருந்துட்டு உங்கள் ஆன்சர் லைட்டாக அப்படியே எடுத்து விடுறார் அவன் மேலேருந்து. ஸ்வீட்டி, எது கோவப்படுற நீ? டோன்ட் கால் மீ ஸ்வீட்டி. நீ பேசாத, நீ தள்ளி நில்லு. ஸ்வீட்டி, எதுக்கு அவர்கிட்ட கோவப்படுற? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் போயிடுறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, டேடோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு வேணும்னு தானே இப்படி பண்ணேன். நான் என்னைக்காச்சும் கேட்டிருக்கேனா எனக்கு ஏதாவது வேணும்னு? ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. அப்பா என்னடி இவ்வளோ சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு வந்தாருன்னு. இப்போ நீ போங்க எல்லோரும், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க டைம் முன்னாடி அழுகுறது, அவரை பார்க்காம அப்படியே கீழே கொஞ்சம் அழுதுட்டுருக்கீங்க. உடனே மெர்லின் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் அப்படியே ஃபேஸை கப் பண்ணிவிட்டு, ஸ்வீட் இங்கே பாரு செல்லம், நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன், நீ நல்லா இருக்கணும்னு தான். நீ போய் சொல்லாத, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இத்தனை நாளும் மேலே கொஞ்சமாச்சும் மரியாதை வச்சுருந்தேன், இப்போ அதுவும் போயிடுச்சு. நீ இப்போ என் கண்ணு முன்னாடி நீ நிற்காத, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் தள்ளி விடுறீங்க. அப்படியே ஸ்வீட்டி, ஒரு நிமிஷம் அவள் என்ன சொல்ல வரான்னு கேளு. என் பேர் ஸ்வீட்டி இல்லை, வயன் அப்படின்னு அழுதுட்டு போயிடுறீங்க. தென் அப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு டே முன்னாடி போய் நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ மெர்லின், ஸ்வீட்டி வெளியில் வந்து சாப்பிட்றி, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? உனக்கு என்ன ஆக்குற? அதான் உன் விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? போய் ஜாலியாக இரு. ஸ்வீட்டி, லூஸ் மாதிரி பேசாத. என்ன உனக்கு? சாப்பிட வாடி. முடியாது. நீ முதல்ல என்கிட்ட பேசாத, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கல. ஸ்வீட்டி, என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக் வாங்கி வச்சுருக்கேன், அதை நீ சாப்பிடு சரியா? அம்மா வெளில போயிட்டு வந்துடுறேன். யாருக்கு யார் அம்மா அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கீங்க. அவளே முறைச்சிட்டு ஸோ அவள் போயிடுறா. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஏஞ்சி போயிட்டு டைனிங் டேபிளில் இருக்கும் அந்த கேக். ஸோ நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. பார்த்தா கிச்சன் வந்து டைம் அந்த சைடு போயிட்டுருக்காரு. இவர் வெளியில் போகலையா? இங்கே தான் இருக்காரா? அவள் கூடயே போயிருப்பார்னு நினச்சேனே. ஸோ டீ அப்படியே கிச்சனில் டீ போட்டுகிட்டே இருக்கார். ஸோ நீங்கள் அப்படியே ஏதோ ஒன்று எடுக்கிற மாதிரி போய் சீன் போட்டுட்ருக்கீங்க அவர் முன்னாடி. அப்போது நீங்கள் ஃப்ரிட்ஜை எப்படியோ 10 வாட்டியாவது ஓப்பன் பண்ணி மூடிட்டுருப்பீங்க. அப்போ அவர் இருந்துட்டு, ஸ்வீட்டி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு 10 வாட்டிக்கு கிச்சனுக்கு ரூமுக்குன்னு சுற்றிட்டுருக்க? அது இல்லை, மெர்லின் கேக் வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னால் அதான் அது எங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்கேன். அது எப்படி இருக்கும்? இது ஆல்ரெடி சாப்பிட்டே அதை. ஓ பார்த்துட்டாரா? அந்த கேக்கில் இது வேறு இன்னொன்று கூட வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னான். அப்படியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லையே, நானும் அவளும் ஒன்றா தான் வாங்கினோம். ஒரு கேக் தான் வாங்கினா. 2 பேரும் ஒன்றா ஷாப்பிங் போனீங்களா? என்ன? ஒன்றும் இல்லை. சரி நான் போகிறேன். ஸ்வீட்டி நில்லு. ஏதோ என்கிட்ட பேசணும் தானே சுற்றிக்கிட்டே இருந்தேன் பூனை மாதிரி. அது சொல்லு, என்ன விஷயம்? நீங்கள் பொய் சொல்லி தானே மேரேஜ் பண்ணீங்க? என்ன? அதான் நீங்களும் அந்த மெர்லின்
கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே போட்டுக்கிட்டீங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணாவே கண்டிப்பாக கான்ட்ராக்ட் மேரேஜாக தான் இருக்கும். ஏன்னா லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க. இல்லை, நான் மெர்லின் ஃபோனில் பேசும்போது நான் கேட்டேன். என்ன கேட்டுட்டியா? ஆமாம், அவள் சொன்னான் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான், இது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. அப்படியா? இது பாரு, இந்த விஷயம் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. என்ன விஷயம்? அதான் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ். அப்போ இது உண்மையாகவே கான்ட்ராக்ட் மேரேஜா? என்ன அப்போ மெர்லின் சொல்லலையா? நான் சும்மா போட்டு வாங்கினேன் அடுங்க. அப்போ இது உண்மையான மேரேஜ் இல்லைல்ல? எனக்கு முன்னாடியே தெரியும் இது கான்ட்ராக்ட் மேரேஜாக தான் இருக்கும்னு. நான் சும்மா போட்டு தான் வாங்கினேன். ஆனால் இதுவே உண்மையாக இருக்கும் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது பாரு, இந்த விஷயம் ஒன்றுக்கு எனக்கு மட்டும்தான் இருக்கணும், நீ மெர்லின் கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். அது அந்த பயம் இருக்கணும். சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஒன்று சொல்ல மாட்டேன். சரி, அன்றைக்கி என்ன நான் வந்த நாள் அப்படி அழுவுற? அதுவும் என் ஃபேஸை பார்த்து அழுது அப்படியே கீழே குனிஞ்சிக்கிற. என்ன லவ் பண்ணுறியா? எப்படி? இல்லை, உன் மூஞ்சிலே தெரியுது. என்ன என் மூஞ்சில் தெரியுதா? ஆமாம், அதான் 2 நாளாக இங்கே வந்ததோ கவனிச்சனே. என்ன அப்படியே பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்ருக்க. என்ன உண்மை தானே? லவ் தானே பண்ணுற? அன்றைக்கி ரோட்டில் அன்றைக்கி பார்த்தனே, உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் கூட பட்டுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்களை அகைன் பார்க்கணுன்னு தோணுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. என்ன இதுக்கப்புறம் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண போறியா? ஆமாம். என்ன நினச்சிட்ருக்க இப்போ? நான் உன்னோட ஸ்டெப் டேட், புரியுதா? ஆனால் இது உண்மையான மேரேஜ் இல்லையே. இருந்தாலும் கான்ட்ராக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் நான் உனக்கு டேட், ஸ்டெப் டேட், புரியுதா? அதெல்லாம் முடியாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? என்ன உங்களுக்கு ஒரு 30+ இருக்குமா? எனக்கு 30+ கிடையாது, 35 ஆக போகுது. வாட், அவ்வளோ பெரியவரா? ஆனாலும் நல்லா தான் இருக்கும், விடுங்க. என்ன பேசிகிட்ருக்க நீ? வயசு என்னன்னு என்ன பேசிகிட்ருக்க? என்ன நீங்கள் சும்மா திட்டிக்கிட்டே? நான் இப்படி தான் பேசுவேன், இதுக்கப்புறம் இப்படி தான் பேசுவேன். சடனாக மெர்லின் வந்துட்டாளா? அப்போ நீங்கள் டேவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் பேசுகிறதா இருந்தால் டோரை லாக் பண்ணிவிட்டு பேசலாம். ஏய் என்ன? அப்போ மெர்லின் நின்றுட்டு, ஸ்வீட்டி கேக் சாப்பிட்டியா? பிடிச்சிருந்ததா உனக்கு? போ அப்படின்னு நீங்கள் மூஞ்ச சொல்லிச்சிக்கிட்டு ரூம் போயிடுறீங்க. என்ன இவ மிஸ்டர் கிம், அவள் கேக் சாப்பிட்டா. சரி ஓகே, நம்ம வெளியில் போகணும், என் கூட வரீங்களா அப்படின்னு அவள் டேவை கூப்பிட்டு போயிடுறா. நீங்கள் மேலேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவ எதுக்கும் டே அங்கே கூட்டிகிட்டு போகிறா? ஏன் ஆள் நான் தான் அவர் கூட போகணும் சே அப்படின்னு கோவமாக இருக்குது உங்களுக்கு. தென் அப்படியே நைட் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் அப்படியே பால்கனியில் அந்த காரிடார் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. டைனிங்கில் உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வெளியில். என்ன வந்ததுலேருந்து அப்படி என்ன பேச்சுன்னே தெரியல. சரி அப்படியே போய் கேட்டுட்டு வரலான்னு ஸ்லோவாக ஏஞ்சி வரீங்க. அப்படியே கிச்சனில் தண்ணி குடிக்க போகலான்னு. ஸோ நீங்கள் அப்படியே நின்று கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தண்ணி குடிக்கிற மாதிரி. டே உங்களே பார்த்துட்ருக்காரு. இது என்ன பண்ணுதுன்னே தெரியலையே, திருட்டு போனேன். அப்போத்துலேருந்து இங்கேயே சுற்றிட்டுருக்கு. ஒன்றே மேலே உங்களை பார்த்துட்டு, ஸ்வீட்டி அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே வா, வந்து டேட் கூட பேசு. டாடா? நான் ஏன் அவனை டாடான்னு கூப்பிடணும்? அப்படின்னு நீங்கள் அப்படியே முடிச்சு பார்த்துக்கிட்டே வந்து டைனிங்கில் உட்காடுறீங்க டே பக்கத்தில். அப்போ மெர்லின், ஸ்வீட்டி பேசு, இப்படி பண்ணலாமா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, நீ இப்படி ஒளிஞ்சு நின்றுட்டு அப்படியே குறுன்னு பார்த்துட்ருக்க. என்ன பேசுகிறது? ஏதாச்சும் பேசு. என்ன பண்ணுற அதெல்லாம் பேசு. ஏதாச்சும் ஷேர் பண்ணு. உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளு. எனக்கு டவுட் இருக்குது, நான் அதை கேட்டுக்கிறேன். என்ன டவுட்டு? நான் கேட்டுக்கிறேன். அப்போட்டே உங்களே ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்ன டவுட்டுன்னு.
ஸோ அவள் கேட்க வரத்துக்குள்ளே டக்குன்னு கரண்ட்டு போயிடுது. போச்சு. நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு கேண்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மெர்லின் போயிடுறா. ஸோ நீங்கள் டக்குன்னு டேவோட சீக்ஸை பிடிச்சிட்டு, ஏய் என்னடி பண்ணுற, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிடுறீங்க. விட்ரி, முடியாது முடியாது, இந்த பாரு வயன், என்ன வயனன்னு கூப்பிட்டீங்களா, இதுக்காகவே 10 வாட்டி கிஸ் பண்ணுவேன். ஏய் ஸ்வீட்டி விட்ரி, முடியாது முடியாது, இது பாரு அவள் வந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஒன்று, வரட்டும் என்ன இப்போ அதில் நான் கிஸ் பண்ணுவேன். இது பாரு விட்டுன்னு சொன்னேன், முடியாது. டக்குன்னு மெர்லின் வந்துடுறா. நீங்கள் டக்குன்னு பாப்பா மாதிரி உட்காந்துக்கிறீங்க. என்னாச்சு சைலண்டாக இருக்கீங்க? அதில் ஒன்றும் இல்லை மெர்லின். ஸோ சடனாக டேக்கு கால் வந்துடுது. அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்துடுறேன் ஒரு 5 minutes. மெர்லின் எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படிங்களா, சரிங்க, சரி சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவருமே போயிடுறாரு. உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் எதுவுமே இன்ஃபார்மும் பண்ணாமல் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னது இது, அவகிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறாரு, என்கிட்ட சும்மா என்னை பார்க்கக்கூட இல்லை, அப்படியே போகிறாரு. இந்த மனுஷனை எப்படி தான் நம்ம வழிக்கு கூட்டிகிட்டு வருது அப்படின்னு நீங்கள் கோச்சிக்கிட்டே நீங்களுமே ரூம் போயிடுறீங்க. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் டே கிச்சனில் உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பின்னாடி போய் அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறீங்க. டயாங்ஷி, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, விடு, விட மாட்டேனே, விடுன்னு சொன்னேன் அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிரித்து விட்டுடுறாரு. என்ன நீங்கள் அப்படின்னு டேவ் உங்கள் பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்க வைக்கிறீங்க. என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோச்சிக்கிறீங்க, என்னையே இப்படி வெறுத்து பார்க்குறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, நேற்று என்ன மெர்லினுக்கு தெரிஞ்சா அவள் என்ன நினைப்பா? என்ன வேணாலும் நினச்சிக்கிட்டோம், எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் உங்கள் மேலே மட்டும்தான். குழந்த வாய், நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்காத. யார் சொன்னா நான் குழந்தைன்னு? எனக்கு 20 ஆயிடுச்சு. 20 ஆயிடுச்சுன்னா இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்னு நீங்கள் அப்படியே டேவோட நோஸை அப்படியே டச் பண்ணுறீங்க உங்கள் ஃபிங்கர் வச்சு. என்ன உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலையா? ஏன் என்கிட்ட என்ன குறை இருக்குது பாருங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபிங்கரை டேவோட நோஸ்லேருந்து அப்படியே டேவோட லிப்ஸ் வரைக்கும் கீழே எடுத்துகிட்டு வந்து, என்ன என்கிட்ட என்ன குறைச்சல் பாருங்க, நான் நல்லா தானே இருக்கேன், உங்கள் டைப் இல்லையா நான் அப்படின்னு டேவோட நோஸ் கிட்ட போயிட்டு பேசிகிட்ருக்கீங்க. உங்கள் நோஸை டச் ஆகுற மாதிரி அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் கீழே டேவோட டிஷர்ட்குள்ளே போயிட்டு அப்படியே ரப் பண்ணுறீங்க. அவரோட ஸ்டொமக் ஒரு ஹேண்டும், பின்னாடி வந்து அவரோட பேக் ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ டேவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இதை பாரு, என்ன பண்ணுற நீ, இந்த மாதிரிலாம் பண்ணாத. என்ன ஆகுது உங்களுக்கு, என்ன ஆகுது பாரு வயன், சும்மா இரு, முடியாது அப்படின்னு நீங்கள் ஸ்லோவாக உங்கள் லிப்போட டேங்கோட லிப்பை அப்படியே மர்ஜ் பண்ணுறீங்க. அப்படின்னு சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு தென் அப்படியே பைட் பண்ணுறீங்க அவரோட லோயர் லிப்பை. ஸோ டேவுமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு ரொம்ப ஹாஷாக கிஸ் பண்ணிவிட்டு, அப்பா வலிக்குது டேயும், நீ தானே கேட்ட அப்படின்னு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே உங்களை உட்கார வைக்கிறாரு அப்படியே. ஸோ நீங்களுமே உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? இது பாரு, நான் கண்ட்ரோல்டாக இருந்தேன், நீ தான் என்னை டெம்ட் ஆக்கி விட்டுட்ட. தேயாங்ஷி அகைன் உங்கள் லிப்பை அப்படியே கிராப் பண்ணுறாரு. தேயும் ஸ்லோவா, முடியாது அப்படின்னு உங்கள் ஷர்ட்குள்ளே அப்படியே ஹேண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணி உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ தேயும் ஸ்லோவா, இன்னும் அப்படி தான் ஸ்வீட்டி, என் பேர் அப்படி தான் கூப்பிடு. எனக்கு பெயினாக இருக்குது. ஃபஸ்ட் டைமா? நீ தானே வேணும்னு கேட்ட, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே அங்கே இடத்துல இன் பண்ணுறாரு. தேயும் எனக்கு பயமாக இருக்குது, நீ தான் வேணும்னு கேட்ட, இப்போது என்னை ஸ்டாப் பண்ணாத
அப்படின்னு உங்களுக்கு என் பண்ணிவிட்டு அப்பா தெய்வம் என்ன என்ன நீ தானே கேட்ட நீ தானடி கேட்ட ஆமாம் நான் தான் கேட்டேன் போதுமா போ விட்டுட்டா வேண்டாம் 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 பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்க. ஸோ அவருமே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அத்தையும் இன்னும் 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 அப்படின்னு ஸ்வீட் இன்னுமே வேணும்னு கேட்டுட்ருக்கா. ஸோ டேயாங்க ரொம்ப ஆஷாக வைல்டாக பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் ரொம்ப ஆஷாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது மேலே அப்படியே கப்போர்டில் அப்படியே ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்க மாவு டப்பாலும் உங்கள் மேலே அப்படியே கொட்டுது. ஸோ அதுவுமே கண்டுக்கல. இன்னுமே ரொம்ப வைல்டாக மூவ் பண்ணுறீங்க 2 பேரும். ஆர் யூ ஹாப்பி? சொல்கிறீ ஸ்வீட்டி, ஆர் யூ ஹாப்பி? நோ, ஐ நீட் மோர் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இனிமேட்டே அவங்க அப்படியே அவளை லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே கிச்சன்லேயே படுக்க வைக்கிறாரு. ஸோ அங்கேயே மேலே ஏறி உட்காந்து அகைன் மூவ் பண்ணுறாரு. என்னடி வலிக்குதா? நல்லா இருக்கு. நீ என்ன இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க? நான் அப்படி தான் மூவ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இன்னுமே அப்படியே ரொம்ப வைல்டாக மூவ் பண்ணுறாரு. தென் அப்படி ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு காண திறந்து பார்த்தா பெட்ரூமில் இருக்கீங்க. எங்கே எப்போ வந்தோம்? ஹாலில் தானே கிச்சனில் தானே இருந்தோம். ஜெயம் அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தவங்க உங்கள் பேக் சைட் படுத்துட்ருக்காரு. ஜெயம் என்ன தூங்குறீங்களா? இல்லை, முழிச்சிட்டு தான் இருக்கேன். ஆர் யூ ஹாப்பி நவ்? ரொம்ப. அப்போது உனக்கு இது தான் வேணுமா? ஆமாம், என்னோடய ஹோல் லைஃப் ஃபுல்லாக இது வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. என்னடி என்ன நினச்சிட்ருக்கா? நீ ஏதோ இதுக்காக மட்டும்தான் என் பின்னாடி சுற்றி வரேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு நீங்களும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஆனால் மெர்லின் பார்த்துக்கலாம். உங்கள் கான்ட்ராக்ட் முடியட்டும், அது வரைக்கும் சொல்லாதீங்க. நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் என்ன? அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். அப்படியா? அவள் ஒத்துப்பாளா? அவள் ஒத்துப்பா. நான் பேசினா அவள் ஒத்துப்பா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? டயர்டாக இருக்கீங்களா? இல்லை, பட் லிட்டில் பிட். ஆனால் நான் டயர்டாக இல்லையே அப்படின்னு மேலே ஏறி உட்காந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 2 days போல் மெர்லின் வீட்டில் இல்லாத போதெலாம் நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். தென் அப்படியே ஒரு ஃபைன் டே மெர்லின் வந்து உங்ககிட்ட, ஸ்வீட்டி என் கூட வெளியில் வரியா? உங்கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுதுடி. இங்கே பாரு, என் கூட அட்டாச் ஆகணும்னு மட்டும் நினைக்காத. அப்படியே நீயே ஆனாலும் நான் அட்டாச் ஆக மாட்டேன். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலை. நீ எப்பப்போ வீட்டை விட்டு வெளியில் போவேன்னு எனக்கு இருக்குது. ஏன் ஸ்வீட் இப்படி பேசுகிற? நான் இப்படி தான் பேசுவேன். நீ வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இல்லாத போது தான் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு டேவை பார்த்துக்கிட்டே சொல்கிறீங்க. அப்போ டேவங்களை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ ஏன் தான் இப்படி பேசுகிறாளோ? நீ போ, முதல்ல எங்கேயாவது மீட்டிங் இருந்தால் நீயே போய் அட்டென்ட் பண்ணு. என்னை மட்டும் வெளியில் கூப்பிடாத. அப்படியே மீட்டிங் இல்லைனாலும் வீட்டுக்கு வராத. நைட் தூங்கும்போது மட்டும் வா அப்படின்னு ஆஷா பேசிடுறீங்க. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸ்வீட்டி சாரி நான் போய்ட்றேன் அப்படின்னு அவள் வெளியில் போயிடுறா. ஸோ இப்போ நீங்கள் தெய்வம் சோஃபாவில் உட்காந்துட்ருப்பாரு. நீங்கள் ஓடி வந்தவர்கிட்ட எப்படி வெளியில் தவிர்த்துன பார்த்தீங்களா? இதை பாரு வயன், அப்படிலாம் பேசாதடி. அவள் மனசு கஷ்டப்படும்ல. உனக்காகன்னு தானே இருக்கா அவள். நீங்கள் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சப்போர்ட்டுன்னு இல்லை வயன், இருந்தாலும் ஒரு பர்சனை இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாத. சரி, பேச மாட்டேன், சாரி. என்கிட்ட சொன்னா அவகிட்டல சொல்லணும் நீ. சரி, அவகிட்ட சாரி அப்படின்னு நீங்கள் ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. டேயோட ஹெட் எடுத்து அப்படியே உங்கள் ஸ்கர்ட்குள்ளே விடுறீங்க. அப்போ உடனே என்னடி பண்ணுற? நீங்கள் தான் பண்ணணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்பொழுது வெளியில் ஐயோ கார் கீ மறந்துட்டேனே அப்படின்னு மெர்லின் சொல்லிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் இருக்கிற பொசிஷனை பார்க்குறா. ஸ்வீட்டி என்னடி பண்ணுற அப்படின்னு உங்களை தரன்னு இழுத்துட்டு வந்து பட்டுன்னு ஒன்று வைக்கிறா. எதுக்கடி என்ன அடிச்ச?
ஸ்வீட்டி ஸ்வீட்டி நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை உன்னை எதுக்கு விட்டுட்டு போகிறேன்னா மிஸ்டர் கிம், நீங்கள் உங்களை நம்பி தானே அவளை விட்டுட்டு போனேன். நீங்கள் இப்படி அவள் கூட சி எனக்கு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. கிம், உங்கள் வயசு என்ன, அவள் வயசு என்ன? சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் சி ஏன் இப்படி அசிங்கமாக பிஹேவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அவள் டேயை பிடிச்சி திட்டுறா. அப்போ நீங்கள் உடனே வந்துட்டு ஹேய் அவர் எதுக்கு திட்டுற? என்ன ஸ்வீட்டி பேசுகிற நீ? அவர் ஒன்று ஏதாவது தப்பா? ஸ்வீட்டி, உங்கள் அப்பா என்ன நம்பி தான் உன்னை விட்டுட்டு போனார் ஸ்வீட்டி. எனக்கு எல்லாம் தெரியும். நான் பிடிச்சி போய் தான் அவர் கூட அப்படி இருந்தேன். எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிக்கும். என்ன நீ தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த. உனக்கு முன்னாடியே அவர் என்ன தெரியும். நீ தான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ஸ்வீட்டி? அதுக்கு இப்படி பண்ணுவியா? ஆமாம், பண்ணுவேன் நான். மிஸ்டர் தேவ், உங்களை நான் ஹெல்ப்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் ஏன் அவள் ஏதோ சின்ன பொண்ணு அவள் இப்படி பண்ணுறான்னா நீங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? நீங்களும் கூட சேர்ந்து சி அசிங்கமாக இருக்க சொல்கிறதுக்கே. இந்த பாரு மெர்லின், நீ அவரை திட்டாத. ஸ்வீட்டி, நீ சும்மா இரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னடி பண்ணுவேன் நீ? இஷ்டத்துக்கு பண்ணுவியா அப்படின்னு நீங்கள் மெர்லினே அடிக்க போகிறீங்க. உடனே அவங்க கை பிடிச்சிக்கிட்டு வயன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? கை வாங்குற, உன்னை விட பெரிய பொண்ணு அவள், உன் அம்மா மாதிரி. உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்காத. டேய், நீங்கள் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? அவளுக்கு ஒன்றுனா நான் கேட்க கண்டிப்பாக வருவேன். ஏன்னா அவளோட ஹஸ்பண்டா நீங்கள் அப்போ என்னை யூஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்வீட்டி, சும்மா இருன்னு சொன்னேன். அப்போ உடனே மெர்லின் அவளோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி இல்லைனா உடனே லண்டனுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணு. ஓகே மேம் அப்படின்னு நான் ஃபோன் கட் பண்ணிடுறேன். நீங்கள் நான் எங்கேயும் போக மாட்டேன். அவங்க சொல்லுங்க. அப்போ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கார். மிஸ்டர் கிம், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு மெர்லின் சொன்னதும் வெளியில் போயிடுறாரு. தேவ், எங்கே போகிறீங்க? தேவ் நில்லுங்க. எதுக்கு அவரை வெளியில் போக சொல்கிறேன்? எதுக்கு போக சொல்கிறேன்? எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைனா செத்து போயிடுவேன். ஒன்றே மெர்லின் எதுவுமே பேசாமல் உங்கள் திங்ஸ்லாம் அப்படியே பேக் பண்ணுறான். நீங்கள் கெஞ்சுறீங்க. அவள் எதுவுமே கண்டுக்காமல் உங்களை அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கேயுமே நீங்கள் கெஞ்சுறீங்க. தென் அப்படியே உங்களையும் லீனாவையும் ஊருக்கு அமுச்சு விட்டுடுறா. ஸோ வரன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அவருக்கு தெரியும்ல நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு. அவர் வருவார்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வரக்கூட இல்லை. நீங்கள் அழுதுட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு 5 months மூவ் ஆகுது. அப்போ நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்கீங்க. லீனாவும் கூட தான் இருக்கா. அப்போ வந்துட்டு என்ன வாயன்? ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்ன இன்னுமே மெர்லின் மேம் மேலே கோவமாக இருக்கியா? நீ அவங்க மேலே செம்ம கானில் இருக்க போல். சி அப்படியெல்லாம் இல்லை. கோவம் இருக்குதா, ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. அவள் நல்லவ தான். எனக்காக நிறைய பண்ணியிருக்கா. என்கிட்ட நல்லா ஸ்வீட்டாக பேசுவா. நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தருவா. நான் கேட்காததுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செய்வா. அப்போல்லாம் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிண்டல் பண்ணும்போது தான் எனக்கு அவன் மேலே இன்னுமே கோவம் அதிகம் ஆகுது. உன் அப்பா என்ன சின்ன பொண்ணை மேரேஜ் பண்ணி வந்துட்டார், அந்த சின்ன பொண்ணு உனக்கு அம்மாவா அப்படின்னு ரொம்ப சீன் போட்டு பேசுவாளுங்க. அதுதான் எனக்கு இன்னுமே அவன் மேலே கோவம். மற்றபடி அவள் நல்லவ தான். ஆனால் இந்த டயாங் விஷயத்தில் தான் என்னை இன்னுமே டென்ஷன் படுத்தி விட்டுட்டா. அந்த டயாங் மட்டும் ஒன்றும் நல்லவங்க கிடையாது. அவனுமே என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே விட்டுட்டான். ஸோ இத்தனை நாளாக மெர்லின் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க. லீனா தான் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க உங்கள் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பா. சரி, இப்போது நான் மேம்க்கு கால் பண்ணி கொடுக்குறேன், பேசுகிறியா? உனக்கு தான் அவங்க மேலே கோவம் இல்லையா? பேசுகிறியா? கோவம்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சோண்டு இருக்குது. தயாங்க அளவுக்கு அவங்க மேலே கோவம் இல்லை. சரி, அப்போ கால் பண்ணுற பேசு அப்படின்னு கால் பண்ணி கொடுக்குறா. அப்போது மெர்லின் இருந்துட்டு ஹலோ ஸ்வீட்டி, சொல்லு செல்லம், நீங்கள் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. அப்போ அவர் இருந்துட்டு
இங்கே பாரு ஸ்வீட்டி, நீ எதை பற்றியும் திங்க் பண்ணிக்காத. எனக்கு உன் மேலே எந்த கோவமே கிடையாது, ஓகேவா? நீ என்னோடய பேபி, நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன்? சரியா? உனக்கு டே தானே பிடிக்கும், நான் ஒரே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு. இல்லை வேண்டாம். ஏன்? இல்லை வேண்டாம், எனக்கு டே வேண்டாம். ஐம் சாரி உங்கள் மேலே கோவப்பட்டதுக்கு அன்றைக்கி. சரி விடு, எதுக்கு சாரிலாம்? ஏன் உனக்கு டே அவங்க வேண்டாம்? நல்ல பையன் அவன். எனக்கு வேண்டாம். சரி, எப்போ வர என்னை பார்க்கறதுக்கு? வரேன், ஒரு 2 days பேக்கப்லாம் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்பொழுது, டிரைவர் ஃப்ரெண்டில் பாருங்க அப்படின்னு அவள் கத்துறா. பார்த்தா செம்ம ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவளோட கார். அப்போ நீங்கள் மெர்லின் இருக்கியா? மெர்லின்மா. ஸோ அந்த சவுண்ட் தான் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கு. லீனா மெர்லினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன மேம்க்கு என்னாச்சு கூட? அப்போ அவளுக்குமே இந்த சவுண்ட் தான் கேட்குது. என்னாச்சு மேம் இருக்கீங்களா? இல்லைனா எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. ஏதோ ஆக்சிடெண்ட் தான் போகல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போகல. இரு இது பாரு, வாயின் ஒன்றும் இல்லை, நம்ம போகலாம். நான் போய் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறேன் அப்படின்னு அவள் போயிடுறா. ஸோ ஒரு 10 minutes கழிச்சு உங்களுக்கு இன்னொரு கால் வருது. ஹலோ, யார்? இஸ் திஸ் ஸ்வீட்டி? நான் தான். நீங்கள்? இந்த ஃபோனோட ஓனர் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்னாச்சு? அழுவாதீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? உடனே வர முடியுமா? நான் பாரிஸில் இருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? என்ன பாரிஸில் இருக்கீங்களா? அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. லோக்கலில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபோனில் நம்பர் இருக்கும், யாருக்காவது ரேண்டமாக கால் பண்ணுங்க, வருவாங்க. சரி, நான் கால் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு ட்ரை பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். ஸோ நீங்கள் அப்படியே அடிச்சு பிடிச்சி கொரியாவுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. அப்போ உங்கள் மெர்லினோட பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களுக்காக வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஓடி போய், அங்கிள் எப்படி இருக்கு? மெர்லின் எப்படி இருக்கா? மேம் நீங்கள் வாங்க போகலாம். என்ன ஆச்சு? நல்லா தானே இருக்கா? மேம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகாமல் இந்த ஃபோனெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. ஸ்லோவாக உள்ளே போகிறீங்க, பார்த்தா அவளோட ஃபோட்டோ மட்டும் வச்சு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே, மெர்லின் என்னை விட்டு போயிட்டியா? என்னை விட்டு போன எனக்கு இருந்தது நீ மட்டும்தானே மெர்லின். லீனா எனக்கு மெர்லின் வேணும், எனக்கு மெர்லின் வேணும். நான் திட்டிகிட்டே இருப்பேன் அவளை, ஆனாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவள் பண்ணது எல்லாமே எனக்காக மட்டும்தான், எனக்காக தான் எல்லாத்தையுமே பண்ண. நான் தான் புரிஞ்சுக்கல. பையன் ஒன்றும் இல்லைங்க பாரு, நாங்களும் இருக்கோம் இல்லை கூட, அழுவாத. எப்படி எனக்கு மெர்லின் வேணும். ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ மெர்லினோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து உங்களை கன்சோல் பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப நேரம் நீங்களும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. டேயாங் மட்டும் வரவே இல்லை. ஸோ அப்படியே 2 days கழிச்சு நீங்கள், எப்படி இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு? யார் இதை பண்ணது? மேம் அது மேமோட எனிமீஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து இந்த கம்பெனி எப்படியாவது வாங்கணும். அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நோ மேம், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. ஓகே மேம். சரி, இப்போது ஷேர்ஸ்லாம் யார் பேரில் இருக்குது? மேம் இதுக்கு முன்னாடி மெர்லின் மேம் வந்து உங்கள் நேமில் தான் ஷேர்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அப்படியா? இப்போது உங்கள் நேமில் இல்லை. யார் பேரில் இருக்குது? உங்களோட ஸ்டெப் டேட். என்ன? கிம் தயோங், அவர் பேரில். என்ன, அவன் பேர்லையா? யார் எழுதுனது? எனக்கு தெரிஞ்சு மேம் இல்லை, அவள் எழுதியிருக்க மாட்டா. மெர்லின் அப்படி பண்ண மாட்டா.
என் பேரில் இருக்க ஷேர்ஸில் அவள் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாள். இது அவனோட வேலையாக தான் இருக்கும். இப்போது அவள் எங்கே இருக்கா? மேம், அது தெரியல. ஆக்சுவலாக மேமோட ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவனை நாங்கள் பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா? ஆக்சிடெண்ட்டுக்கு பிஃபோர் டே அவன் மாமா மீட் பண்ணுறதுக்கு வந்தான். அப்போ பார்த்தோம். என்ன இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல மேம். செக் பண்ணுங்க, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 months கழிச்சு நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க. டோரை நாக் பண்ணிவிட்டு மே ஐ கம் இன்? யா ப்ளீஸ். அப்போது நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காடுறீங்க. ஸோ ஃப்ரெண்டில் டே தான் இருக்கார். ஸ்வீட்டி, ஜஸ்ட் கால் மீ வயன். யூ டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு கால் மீ ஸ்வீட்டி. காட் இட்? அப்படின்னு ஆட்டிடியூடாக பேசுகிறீங்க. ஸ்வீட்டி, நீ எங்கே போனேன் இவ்வளோ நாள்? நான் எங்கே போனால் உனக்கு என்ன? அப்படியே நான் எங்கே போனேன்னு தெரியாத மாதிரி நடிக்கிற. ஸ்வீட்டி, எனக்கு உண்மையாகவே தெரியாது நீ எங்கே போனேன்னு. சரி, நான் எங்கே போனேன்னு தெரியல. மெர்லின், நீ தான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டே, ஞாபகம் இருக்கா? என்னோட ஸ்டெப் டேட். அவளுக்கு என்ன ஆச்சுன்னா அது தெரியுமா? ஸ்வீட்டி, ஐ நோ டி, எனக்கு தெரியும் மெர்லினுக்கு என்ன ஆச்சுன்னு. அவங்க என்ன அவங்கன்னு இழுக்கிற. நீ தானே ஆக்சிடெண்ட் பண்ணது. வாட்? ஸ்வீட்டி, நீ என்ன பேசுகிற? நான் ஊர்லேயே இல்லை. நடிக்காத, நீ ஊரில் இல்லைன்னு போய் சொல்லாத. எனக்கு எல்லாம் தெரியும். நீ தான் அவளை ஆக்சிடெண்ட் பண்ணது. அவளோட ஷேர்ஸ்லாம் உன் பேரில் இருக்குன்றதும் எனக்கு தெரியும். அவளை ஆக்சிடெண்ட் பண்ணது நீன்றதும் எனக்கு தெரியும். பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஸ்வீட்டி, என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? யார் உனக்கு இப்படிலாம் பேசுறது கற்றுக் கொடுத்தா? யார் கற்றுக் கொடுக்கணும்? இப்படி ஒருத்தக்கிட்ட ஏமாந்து போய் நின்னாதான் தானாக அந்த மாதிரி பேச்செல்லாம் வரும். ஸ்வீட்டி, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் எல்லாம் கரெக்டாக தான் புரிஞ்சிட்ருக்கேன். நீ தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு அவளையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை கொன்னுட்டு உனக்கு வேண்டியதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டல எங்ககிட்ட இருந்து. ஒழுங்கு மரியாதையாக அந்த ஷேர்ஸ்லாம் என் பேருக்கு மாற்று. இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. ஸ்வீட்டி, இதை பாரு, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளு. மெர்லினை நான் ஒன்றும் பண்ணலை. ஹே மூழ்ரா வாய, நீ யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு வேணும்னா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். வேண்டா வாயின், வார்த்தையை விடாத. ஹே மூடு. அந்த ஷேர்ஸ்லாம் என் பேரில் மாற்ற முடியுமா? முடியாதா? முடியாதுடி. சரி, அப்போ நான் பார்த்துக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். நான் என்ன பண்ணுறேன் நீயே பாரு. இந்த பாரு வயன் அப்படின்னுட்டே கத்துறாரு. நீங்கள் அங்கே வந்துடுறீங்க. தென் அப்படியே 2 days போல் இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. என்ன எதுக்கு ஆஃபீஸர் இங்கே வந்தீங்க என்ன பார்க்குறதுக்கு? சார், அது உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? மர்டரா? எனக்கு தெரியும், அவள் தான் கொடுத்துருப்பா. சாரி சார், இது மர்டர் கிடையாது. தென் வாட் எல்ஸ்? அது என்ன? அது நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணி அப்யூஸ் பண்ணதா? வாட் த ஹெல்? யார் அது கொடுத்தது? அதான் அந்த ஆர்கே என்டர்பிரைசஸோட டாட்டர் வயன். என்ன அவ யாரை நான் அப்யூஸ் பண்ணதா? அவங்கள தான். மை காட், எங்கே இருக்கா அவ? சார், இப்போ உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயே ஆகணும். நீங்கள் என் கூட வாங்க. ஸோ டயாங்கோ ஓகேன்னு சொல்லிவிட்டு கூட போயிட்டாரு. எந்த ஒரு பிரச்சனை வேண்டாம், எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு செல்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. சொன்னேன் நான் முன்னாடியே, ஒழுங்கு மரியாதையாக என்னோடய ஷேர்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துரு. இல்லைண்ணா என்ன நடக்கும் நான் சொன்னேன்னா நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும். என்னன்னு வெளியில் வரியா இல்லை உள்ளே இருக்கியா? என் ஷேர்ஸ் என்கிட்ட கொடுத்தீன்னா நீ வெளியில் வந்துடலாம் ஈஸியாக, நானே வர வச்சிருவேன். இல்லைன்னா நீ காலம் ஃபுல்லாக உள்ளதான். முடியாதுடி, முடியவே முடியாது. எந்த காரணத்துக்காகவும் நான் உனக்கு அதை தரவே மாட்டேன். எவ்வளோ திமிரு உனக்கு? ஏன் சொத்தை என்கிட்ட கொடுக்குறதுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை?
அது என் பேருக்கு மாற்றியாச்சு, அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கத்துறாரு. ஸோ உங்களுக்குமே கோவம் வந்தது. நீங்கள் அங்கே வந்து போயிட்டீங்க, நீ இங்கே சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days போல் உள்ளே தான் இருக்கார். ஒரு பொண்ணு வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போகுது. யார் இந்த பொண்ணு? சும்மா இவங்கிட்ட வந்து பேசிட்டு போகுது. கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் போல். கண்டிப்பாக பார்த்தா டேவை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. யாருக்கிட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க? வித்தவுட் மை பெர்மிஷன். ஹவு கேன் யூ? நான் இன்னும் வாபஸ் கூட வாங்கலை கம்ப்ளைண்ட்டு. நீங்கள் எப்படி அதை பண்ணலாம்? மேம், அது ஒரு பெரிய லாயரை வச்சு பெயில் வாங்கிட்டாங்க. வாட்? லாயரா? மயன், இவன் ஈஸியாக வெளியில் வந்துட்டானே. சரி போங்க, இவனை இப்படிலாம் சமாளிக்க முடியாது. இவனுக்கு இருக்குது அப்படின்னு டேவோட ஆஃபீஸ் போகிறீங்க. ஸோ கீழே அந்த பொண்ணு இருக்குது, டேவை வந்து பார்த்துட்டு போயிருக்கோம்ல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்டது அந்த பொண்ணு. ஓ ஸ்வீட்டி ரைட்? யா. என்ன ஸ்வீட்டிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதும் நீங்கள் என்ன என்னடி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நீ? வாட்? எனக்கெல்லாம் தெரியும் நீ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானு. முடிஞ்சிருச்சா எல்லாம்? வாட்? அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். அவன் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பானே. வாட் த ஹெல்? என்னடி பேசிகிட்ருக்க நீ? தியா பிட்ச், அவ்வளோதான் ஒன்று. மரியாதை கொடுத்து பேசு. நான் ஏன்டி உனக்கு மரியாதை கொடுக்கணும்? முதல்ல நீ எனக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. உங்களுக்கு இன்னுமே கோவம் வருது. எனக்கு தெரியும்டி, என்னை கழட்டி விட்டுட்டு இப்போது உங்கள்கிட்ட ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டானா அவன்? என்ன தான் இருந்தாலும் நான் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு, புரியுதா? எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டானே அவன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அவன் பாடியில் என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் நான் பார்த்துட்டேன். அவனும் என்னை பார்த்துட்டான். சி, என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? எல்லாரும் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அசிங்கமா இல்லை உனக்கு? அதை நான் கேட்கணுண்டி. உனக்கு அசிங்கமா இல்லை? எங்கேருந்து பிடிச்சா ஒன்று? எங்கேருந்தடி பிடிச்சா? என்ன உங்கள் அப்பா என்ன பெரிய பிஸ்னஸ் மேனா? அதனால தான் உன்னை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். உன் கூட எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுவான் பாரு, அப்போ தெரியும் உனக்கு. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. நீ உண்மையாகவே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானா, இல்லை நீ சும்மா அவன் கூட அதுக்காக இருக்கியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பிட்ச் மாதிரி தெரியுதுடி. அப்படின்னா நீங்கள் சொன்னதும் அந்த பொண்ணுக்கு அழுக வருது. அழுதுகிட்டே ஓடி போய்ட்றா. ஸோ நீங்களுமே அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. நைட் போலட்டே உங்கள் டோரை அப்படி நாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. செம்மையாக தட்டுறாரு, விட்டால் உடஞ்சிரும் போல். ஸோ நீங்கள் என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு மிட் நைட்டுன்னு பார்க்காம இப்படி வந்து டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கா? அழைவல்லையா உனக்கு? மேனஸ் வேணா, எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு அப்படின்னு உங்கள் கன்னத்தில் ஒன்று போடுறாரு. என்னையும் அடிச்சிட்டல்ல. என்னடி நினச்சிட்ருக்கோம் மனசில்? என்ன நினச்சிட்ருக்க? அவளை என்ன சொன்ன? நீ எவளை என் கூட படுத்தியான்னு கேட்டே அவளை. அப்புறம் எவளை பிச்சுன்னு எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினே அவளை. என்ன அவள் வந்து மாட்டி விட்டாள் அவங்ககிட்ட? ஆமாம். என்ன மனசில் என்ன நினச்சிட்ருக்க? அவ்வளோ ஏன்டி திட்டின? அறிவு கட்டவளே, அறிவில்லையா உனக்கு? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை திட்டாமல் வேறு யார்? ரோட்டில் போகிறவனை சும்மா கூப்பிட்டு வச்சு திட்டுறதா? யார் அது? யார் சொன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு? போட்டுன்னு வச்சுக்கோ. உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அவள். நீ ஜெயிலில் இருக்கும்போது அவள் ஒன்று வந்து பார்த்துட்டு போனான். மயிறு அவள் என்னோட லாயர். அதுவும் இல்லாமல் அவள் ஜேகேவோட ஃபியான்சி. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உன்கிட்ட இந்த மாதிரி அசிங்கமாக திட்டு வாங்கணும். அவளுக்கு என்ன தலையெழுதான்னு கேட்குறேன். என்ன ஜேகேவோட ஃபியான்சியா? நீ துருந்தான் இருப்பியா? என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்குறதில்ல. இஷ்டமயிருக்கு பண்ணுவல்ல நீ? நான் தெரியாமல் நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் இதுதான் பண்ணியிருப்பல. என்ன உனக்கு இப்போது? அது எப்படி? நீ என்னை ஏமாற்றிட்டு நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ சந்தோஷமாக இருப்பியா? நான் விடவே மாட்டேன். நான் கண்டிப்பாக பிரிச்சிடுவேன். இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டுற நீ, இவ்வளோ சீப்பாக மாறிட்ட. சி, என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? என்ன வேணாலும் பண்ணுவியா?
பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான் தெரியுமே அன்றைக்கி பண்ணி. அதுவும் இல்லாமல் இப்போது என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தே. இப்போ வந்து தெரியுது உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், எவ்வளோ டீப்பாக வேணாலும் போவேன்னு. பாரு நீ ரொம்ப பேசுகிற, நான் ஏதாவது அசிங்கமாக பேசுறதுக்குள்ளே உள்ளே போயிடு அப்படின்னு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. இங்கே அப்படியே பாருக்கு வந்து செம்ம ஹெவியாக ட்ரிங்க் பண்ணுறாரு. டே விடுடா, அது ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ பண்ணிடுச்சு, விடு. முடியாதுடா மச்சா, என்னால் முடியாது. அவளை பழி வாங்காமல் நான் விட மாட்டேன். அவள் நல்லதுக்கு தான் நான் எல்லாமே பண்ணேன். ஆனால் அவள் புத்தி அவள் காமிச்சிட்டா. சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ஏன் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் நசிங்கமாக பார்க்குறானுங்க. அப்யூஸ் பண்ணிட்டேன்னு அவளுக்கு இருக்குது. டேய் ஜேகே, நீ போய் உன் ஃபியான்ஸை கன்வின்ஸ் பண்ணு. நான் சாரி கேட்டேன்னு சொல்லு மச்சா, அவகிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு குடிச்சிட்டு அழுதுட்டுருக்காரு. ஸோ ஜேகே போனதும் டேயா அப்படியே செம்ம போதையில் அப்படின்னு உங்கள் டோரை நாக் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே டோரை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா கீழே உட்காந்துட்ருக்காரு. என்ன எதுக்கு இங்கே உட்காந்துட்ருக்கா? சந்திரி ஸ்வீட்டி என்னடி என்ன பண்ணுற? தனியாக இருக்கு போல். நீ குடிச்சிருக்கல்ல? அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஐஸ்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு அவருக்கு. உங்களே அப்படியே பிளர்ராக பார்த்துட்ருக்காரு. என்ன உனக்கு? இதை பாரு, நான் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ என்கிட்ட ஏதாவது தப்பு நான் பண்ணுவேன். ஏன்னா நான் பண்ணாத ஒரு விஷயத்த நீ பண்ணுன்னு என்னை ப்ளேம் பண்ணலை. இப்போது நான் அதை பண்ணியே ஆகணும். என்னன்னா டார்ச்சர் பண்ண போகிறேன். இப்போ என் மேலே உண்மையாகவே கம்ப்ளைண்ட் கொடு, சரியா? இங்கே பாரு இப்போ அப்படின்னு டேவோட ஃபோன் எடுக்கிறீங்க. உங்கள் கையிலேருந்து அதை கிராப் பண்ணி அப்படியே போட்டு உடைக்கிறாரு. எதுக்கு உடைச்சா? உனக்கு இருக்கு பாரு அப்படின்னு உள்ளே ஓடி உங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணலான்னு போகிறீங்க. ஓடி வந்து அதேமாதிரி உடைச்சிடுறாரு. என்ன பண்ணின்னு இருக்க நீ? இது பாரு டேயோங், இது பாரு, நான் முன்ன வயன் கிடையாது. இப்போ நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படுறது கிடையாது. நீ மூடிக்கிட்டு வீட்டுக்கு போ. முடியாது, நீ கேட்குறத நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உங்களோட ஒரு ஸ்லீவை அப்படியே எடுத்து விட்டுறாரு. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. நான் உன் நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணேன். ஆனால் நீ இப்படி பண்ணிட்டல. நான் சொல்ல வர்றது கூட கேட்க மாட்டேடி. அவ்வளோ என்ன உனக்கு திமிராயிடுச்சு? முன்னெல்லாம் பின்னாடியே டயாங்கன்னு சுற்றுவே. பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி எரிஞ்சு விழுற. நீ போ, எது இருந்தாலும் நாளைக்கு காலையில் நானே வந்து பேசுகிறேன். எனக்கு பயமாக இருக்கு ஒன்று பார்க்க. ஏன் அன்றைக்கி இல்லையா என் பின்னாடியே வருவியடி? கிச்சனில் என்ன வேலை செய்ய விட மாட்டியே. அங்கே தொடுவேன் இங்கே தொடுவேன்னு உங்களை தொட்டு பார்க்குறாரு. இங்கே இந்த வயிற்றில் இங்கே இப்படி அப்படின்னு தொடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாது. நான் பயமாக இருக்கா? அன்னைக்கு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னேன். எனக்கு அந்த வயன் தான் வேணும். வயன் இல்லைல்ல, ஸ்வீட்டி, எனக்கு அந்த ஸ்வீட்டி தான் வேணும் அப்படின்னு உங்கள் ஸ்லீவ் ஒன்று ரிமூவ் பண்ணியிருப்பார்ல, உங்கள் நெக்லேயே அப்படியே பைட் பண்ணுறாரு. வேண்டாம் விடு, இது பாரு, முடியாது. இப்போ அவன் வாய்ஸ் இப்படி கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இன்னொரு வாட்டி கூப்பிடு. தேயோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. என்ன பண்ணுற நீ அப்படின்னு உங்கள் லிப்பை போட்டு இழைக்கிறாரு. தேயோங் எனக்கு வலிக்குது. அன்றைக்கி வலிக்கலன்னு தானே சொன்னேன். இப்போ மட்டும் என்ன அதே லிப்ஸு அதே டயம், அப்புறம் இன்னும் உனக்கு வலி மட்டும் புதுசாக வருது. நீ பழைய மாதிரி இருந்திருந்தா நானே அக்செப்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ மெர்லின் உன்னால தான் இறந்து போனான். யார் சொன்னா மெர்லின் இறந்து போனான்னு?
நீ அவ்வளோ திட்டும் போதெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு பேசுவேனேடி. நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? கொஞ்சம் கூட நினச்சி பார்த்தியா நீ நான் அப்படி பண்ணுவேன்னு? நீ 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 எதுவும் பேசாத. நீ என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற. நீ பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவேன் என் மைண்டை. வேண்டாம், நீ போ, நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்கள் டாப் இன்னர் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் கிட்ட அப்படியே செவ் பண்ணுறாரு. தெய்வம் வேண்டாம், அதான் வேண்டான்னு சொல்கிறல்ல. வயன் அவங்கன்னு கூப்பிட்றே டாடி அவங்கன்னு கூப்பிட்றே. முடியாது, நீ போ அப்படின்னு தள்ளி விடுறீங்க. சும்மாவே இருக்க மாட்டேல நீ. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலடி. எனக்கு பாலிய ஸ்வீட்டு தான் வேணும். இந்த வயன் வேண்டாம். சி, நான் கேட்குறதுக்கு முன்னாடியே என்னை டெம்ட் ஆக்கி விட்டுருவா. நீ ரொம்ப பேசுகிற, நீ போ. முடியாது அப்படின்னு அகைன் உங்களை டைனிங் டேபிள் உட்கார வச்சு உங்கள் டவுன் வேறு அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே அங்கே லிக் பண்ணுறாரு. தெய்வம் வேண்டாம், தெய்வம் கூப்பிடு, தெய்வங்கன்னு கூப்பிடு, அப்படிதான் கூப்பிடு. வேண்டாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹைப் ஆகுது. ஸோ நீங்கள் டயங்கோட ஹெட்டை அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே அவர் கீழேருந்து மேலே அப்படியே மூவ் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே பைட்டில் பண்ணுறாரு. எனக்கு ஒரே பர்பிள் மார்க்ஸாக இருக்குது. தெரியும் தள்ளு அப்படின்னு நீங்கள் லைட்டாக தள்ளி விடுறீங்க. அப்படியே எந்திரிச்சு உங்களை பார்த்துட்டு, பாரு ஸ்வீட்டி, நல்லதுக்கு தாண்டி பண்ணேன் எல்லாமே. ஏன்டி என்னை தப்பாக புரிஞ்சுக்கிற? உன்னை எங்கெல்லாம் தேடி வந்தேன் தெரியுமா? மெல்லின் என்கிட்ட உன்னை ஜெர்மன் காமிச்சிட்டேன்னு சொன்னாடி. அங்கே உன்னை தேடாத இடம் இல்லை, உன்னை ஃபுல்லாக தேடினேன்டி. உன்னை ஜெர்மன் கண்ட்ரி ஃபுல்லாக தேடினேன். அந்த கேப்பில் தான் மெர்லினுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுடி. நான் நடி பண்ண முடியும்? நான் அப்போ ஊர்லேயே இல்லை வயன். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நீ ஜெர்மன் போல லண்டன் போயிருக்கன்னு. மெர்லின் தான் என்கிட்ட மாற்றி சொல்லிட்டா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. இதை நான் விட சொல்லி புரிய வைக்கலான்னு நினச்சேன். நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைல்ல. என்ன சொல்கிற? ஆமாடி, நான் மெர்லினை கூட கான்டாக்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? மெர்லின் உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாடி. அவள் மனசில் எவ்வளோ போட்டி வச்சுருந்தா தெரியுமா? என்ன ஆச்சு? என்ன உங்கள் அப்பாவோட எனிமீஸ்லாம் அந்த ஷேர்ஸ் எப்படியாவது மெர்லின் கிட்டேருந்து வாங்கணும்னு அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா? அவள் உண்மையாகவே அவ்வளோ அப்யூஸ் அவன் மேலே நடந்தது. ஆனாலும் அவள் விட்டு கொடுக்கல. அதில் உங்ககிட்ட அவள் சொன்னது கூட கிடையாது. என்ன? அப்போ தான் அவள் என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு வந்தான். இந்த மாதிரி இந்த ஷேர்ஸ்லாம் உங்கள் பேரில் எழுதி வச்சுக்கோங்க. என் ஸ்வீட்டி உங்களை விட சேஃபாக யாராலையும் பார்த்துக்க முடியாது. உங்ககிட்ட இருந்தால் அவள் பத்திரமா இருப்பா அப்படின்னு ஷேர்ஸ்லாம் என் பேரில் எழுதி வச்சா அவள். அதே மாதிரி உன்னையும் என்கிட்ட விட்டா. அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது போல் எப்படியாவது ஒரு நாள் அவள் உன்னை விட்டு போயிடுவான்னு. அதான் அவள் போனதுக்கப்புறம் நான் தானடி உன்னை பார்த்துக்கணும். இப்போ அந்த ஷேர்ஸ்லாம் உன் பேரில் நான் எழுதி வச்சேன்னா கண்டிப்பாக மெர்லினுக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடக்கும்டி. என்னால் அது பார்த்துட்டு இருக்க முடியாது வயன். உன் நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ணேன். உனக்கு அது தப்பாக தோணுதா? என்ன மெர்லின், நான் தான் யாரையுமே புரிஞ்சுக்கல அப்படின்னு டேவை இப்படி டைட்டாக ஹக் பண்ணி அழுகுறீங்க. ஸோ அப்படியே அவருமே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போல் ஸ்மூத்தாக போகுது. டே உங்களை சர்ப்ரைஸாக ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. டேயோங்ஷி எங்கே போகிறோம் இப்போது? அதான் சொல்லிட்டான்ல சர்ப்ரைஸ்ன்னு. வந்ததுலேருந்து ஓயாமல் கேட்டுக்கினே இருக்கவான். கொஞ்ச நேரம் கூட பாய் சும்மாவே இருக்காதுல்ல. சொல்லுங்க, இப்போ போயிடுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு
ஒயர் கார் இருக்கும்ல, ஸோ அதில் உள்ள 2 பேர் போகிறீங்க. ஐ இப்போ நம்ம இது உள்ளே போய் மேலே போகிறோமா? ஜாலியாக இருக்கும்ல, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த வியூஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பின்னாடிட்டே அப்படியே நீல் டவுன் போட்டு உங்களுக்கு ஒரு ரிங் காட்டுறாரு. ஸ்வீட்டி, என்ன will you marry me அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. வாட், நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா? எஸ் பேபி, இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் ஓடி போய் அந்த ரிங் அப்படியே நீங்களே எடுத்து போட்டுக்கிறீங்க. சும்மாவே இருக்காது இது. இருடி நானே போட்டு விடுறேன், அவசரம் உனக்கு. இந்தாங்க அப்படின்னு ஹேண்ட்ஸை நீட்டுறீங்க. ஸோ அவருமே அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் போட்டு விட்டுறாரு. எப்போ பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கே. என்னது? ப்ரீ ஹனிமூன். வாட், ப்ரீ ஹனிமூனா? இது என்ன புதுசா? அது நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அந்த கேபிள் கார் ரொம்ப ஹைட் போனதோ ஸ்டாப் ஆகிடுது. இது என்ன எங்கே நின்றுடுச்சு? வா வெளியில் போகலாம். எங்கே வெளியில் விழுந்துருவோம்? அதெல்லாம் விழ மாட்டோம். அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு. பார்த்தா மேலே ஒரு நெட்டட் டைப்பில் ஒரு ஸ்விங் இருக்கும்ல, ஊஞ்சல், அது போட்டு வச்சுருக்காங்க. சும்மா அப்படியே பெருசாக இருக்குது, பெட்டு மாதிரி. இதண்டா, வா போகலாம். எனக்கு பயமாக இருக்குது, பாடி. விழுந்துருவோம். கீழே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும். எனக்கு பயமாக இருக்குது. அதான் நான் இருக்கேன்ல டேடி, நீ வா. இப்படி நீங்கள் சொன்னது உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஜெயம் வா செல்லம் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு உங்களை அப்படியே அந்த ஊஞ்சல்லாம் அப்படியே பட்டுன்னு போடுறாரு. உங்களுக்கு செம்ம பயம். அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்படியே கப் பண்ணிக்கிறீங்க. எனக்கு பயமாக இருக்கு, நான் கீழே பார்க்க மாட்டேன். எதுக்கு இப்படி தூக்கி போட்டிங்க? இங்கே ஒன்றும் ஆகுது, எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் இருக்குது. என்ன பாரு, நீ பாரு செல்லம் அப்படின்னு உங்கள் மேலே அப்படியே படுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப ஹைட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை ஸ்வீட்டி, நான் தான் இருக்கல்ல. அப்போது இதுதான் ப்ரீ ஹனிமூனா? இங்கே என்ன பண்ண போகிறோம்? இங்கே தான் பண்ண போகிறோமே. என்ன இங்கேயா? எனக்கு பயமாக இருக்கும், நம்ம விழுந்துட போகிறோம். விழ மாட்டோம். நீங்கள் வேறு ரொம்ப வைல்டாக பிஹேவ் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுறதில் ரொம்ப ஆடி விழுந்துருச்சுன்னா அறந்துருச்சுன்னா வயிறு. ஸ்வீட்டி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா இங்கே யார் பார்க்க போகிறா? கீழே வந்து நம்ம மேலே ஒன்றுமே தெரியாது, குட்டி காக்கா மாதிரி தான் தெரியும். அப்படியா? ஷால் வி ஸ்டார்ட்? அப்படின்னு நீங்கள் அங்கே உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க. இது திருந்தாது அப்படின்னு அவரே உங்கள் ஸ்லீவ்ஸ்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஐ லவ் யூ ஸ்வீட்டி. சரி, லவ் யூ டூ அப்படின்னு நீங்கள் கிஸ் கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மவுத் அப்படியே வச்சுருக்கீங்க கிஸ் பண்ணுற பொசிஷனில். அவர் அப்படியே உங்கள் மவுத் கிட்டேருந்து அப்படியே உங்கள் கீழே வந்து லெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அங்கே கிஸ் பண்ணுறாரு. ஜெயம், நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே என்ன பண்ணுறீங்க? எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு அங்கே லைக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஜெயம், எனக்கு போதும், அங்கே வேண்டாம், நீங்கள் மேலே வாங்க. இங்கே தான், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச ப்ளேஸ் அப்படின்னு நீங்களும் அவர் உங்கள் ப்ரீ ஹனிமூனை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஐ திங்க் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ வைல்டாக ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, சிரிப்பா. நீ கேட்டதால் மட்டும்தான்டா நான் போட்டிருக்கேன். நீ ரொம்ப ஹாட் ஸ்டாண்டாக வேணும்னு கேட்டு அதனால தான் நான் அப்லோட் பண்ணேன். அப்படியே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா, பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.